Hi friends, welcome to channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நைட் டின்னரா நம்ம சப்பாத்தி பூரி அதுக்கு தொட்டுக்க சிக்கன் லிவர் தான் செஞ்சிருக்கோம். தொக்கு மாதிரி வச்சிருக்கோம். இதுதான் எல்லாம் செய்ய போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல இதுதான் நம்ம செய்ய போறோம். இது பேர் கிட்னி லிவர், கோழியோட கிட்னி லிவர் தான். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து தொக்கு மாதிரி வைக்க போறோம் சப்பாத்திக்கு. இன்னைக்கு நைட் இதுதான் நமக்கு வீட்ல டின்னர். இது நல்லா தொக்கு மாதிரி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க இதை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம். லிவரு அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி, இதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லிவர் சேர்த்துக்கலாம். சிக்கன் லிவர் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டோம். இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே வதங்கட்டும். இதுலேருந்து தண்ணி வரும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் சுருண்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கன் லிவர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் தூளும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் இது மேலே பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நமக்கு லிவர் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் லிவரு நல்லா கிரேவி மாதிரி வச்சுட்டோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதில் வந்து அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கன் லிவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம பூரி வச்சுருக்கோம். ஒரு பூரி வச்சுருக்கோம். 2 சப்பாத்தி வச்சுருக்கோம். சிக்கன் லிவர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு சப்பாத்தியோட சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பூரியோட சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சுட சுட இருக்கு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் பொண்ணுக்கு ஒரு வாய் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் டின்னர் நம்ம வீட்டில். சிக்கன் ஈரல் யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. சப்பாத்தி, பூரி, தோசை, சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.